ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் செய்யலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கப்பு நான் ஒரு 2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் கோதுமை மாவில் சால்ட்டு போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், கோதுமை மாவில் சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ சப்பாத்தி லெவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பிணைஞ்சி எடுத்துப்போங்க. சப்பாத்தி மாவில் இன்றைக்கி நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா உருண்டியாக பிசைஞ்சிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருந்தோங்களா, அதை நல்லா நான் சப்பாத்தி லெவலுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம சிசரை வச்சு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வருது. சிசருக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் பாருங்கள், ஷேப் கூட எப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு போங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், நல்லா சங்கு டைப்பில் வந்திருக்கு. இதை நம்ம வீட்டில் இருக்கிறப்ப மாவை பிணைஞ்சி காய வச்சு கூட வச்சுக்கணும். நம்ம வேணுன்றப்ப கூட பாஸ்தா செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். கடையில் வைக்கிறதெல்லாம் வாங்கி செய்ய மாட்டேன், நான் கோதுமை மாவுலேயே செஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், அதுக்காக ஒரு சட்டியில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா கரைய விட்டு இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க பாஸ்தா கோதுமை மாவை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா பொடி பொடியாகவே வந்திருக்கு. சங்கு டைப்பில் நல்லா இங்கே பாருங்கள், ஷேப்பும் நல்லா வந்திருக்கு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சட்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைப்போம். வேக வச்சுட்டு நம்ம தண்ணி வடிகட்டிட்டு கூட அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். சில்லுன்னு தண்ணியில் கூட நம்ம பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கோதுமை மாவு இல்லையா, வழவழ குழப்பாக இருக்கும். அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைன்னா வெந்ததுக்கப்புறம் நம்ம சில்லுன்னு தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம வடகட்டிக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு வடகட்டிப்போம். வடகட்டிட்டு கொஞ்சம் வழவழப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு தண்ணிலையும் நம்ம கழுவிக்கலாங்க. இங்கே பாருங்கள், தேவையானது இப்போ அதை வேக வச்சுட்டு இல்லைங்களா. இப்போது ஆயில் போட்டுட்டேன். அதுக்கு தேவையானது என்னன்னு நான் போடுறேன். வெங்காயம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவு தான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடையில் வாங்கி வந்து செய்வோம் இல்லைங்களா பாஸ்தா. இப்போ நேச்சுரலாக நம்மளே வீட்லேயே செய்கிறோம். இது வந்து கொடை மிளகா. நான் கடுகெல்லாம் போட மாட்டேங்க. பாஸ்தாக்கு மசாலாக்கு கடுகெல்லாம் சேர்த்தா கசப்பாக இருக்கும். அதனால் நான் கடுகெல்லாம் சேர்க்கல. கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு தக்காளி, இது கொஞ்சம் நேரம் நல்லா மசிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம சில்லுன்னு தண்ணி ஊற்றி நான் அலசி வச்சுருக்கேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்போ இந்த மசாலாவில் இதை போடலாங்க. நம்ம போட்டு நல்லா ஒரு பெரட்டு எடுப்போங்க. மசாலா பாஸ்தாங்க கோதுமை மாவில் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரி சங்கு டைப்பில் நல்லா ஷேப் கூட நல்லா நீட்டாக வந்துருக்கு. நம்ம இதை ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம்
மசாலா அதுக்குள்ளே சேர்கிற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போட்டு வைப்போங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்தது. நம்ம இப்போ கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக ஒரு 2 ஸ்பூனு டமோட்டா சாஸ் போட்டுக்கலாங்க. நம்ம குடமிளகா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இல்லைங்களா, அதுக்கு இது கொஞ்சங்க கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. கோதுமை மாவால் நம்ம பீஸ்தா பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா வந்துருக்கு. பீஸ்தா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.